இந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்து 3 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. இது பயங்கர பொலிட்டிக்கலா போயிட்டுருக்கு. டிவிகேவை சேர்ந்த கரூர் மாவட்ட செயலாளர வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து புசி ஆனந்த், நிர்மல்குமார வந்து 5 தனிப்படை அமைச்சு தேடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு முன்ஜாமீன் கேட்டு இன்னைக்கு கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை கேஸ் எடுப்பாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ஆதவ் அர்ஜுன தேடிட்டு இருக்காங்க. அதே மாரி இன்னொரு பக்கம் பார்த்தா இத பத்தி அவதூறா பேசுனாங்க அப்படின்ற மாரி 25 பேர் மேல கேஸ் போட்டு ரெட் பிக்ஸோட ஓனர் ஃபெலிக்ஸ் அவரும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு காலைல. அதே மாதிரி பிஜேபியோட இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒரு 8 எம்பி சேர்ந்து இன்னைக்கு வந்து கரூர் வந்திருக்காங்க. அவங்க வந்து விசாரணை நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்போம். நேத்தே வந்து நம்ம டிவிகியோட கரூர் மாவட்ட செயலாளர் அரசான நியூஸ்லாம் வந்தது. அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற ஃபுட்டேஜ் எல்லாம் இப்போ வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரெஸ்ட் பண்ண விஷயமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணல. என்கிட்ட எதுவுமே சொல்லல. வந்து விசாரிச்சுட்டு மட்டும் போனாங்க. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவரை பத்தி எதுவுமே தகவல் சொல்லல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அஜித் குமார் மாரி ஏதோ பண்ருவாங்களான்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானுமே அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். 2 நாள் கழிச்சு இப்ப தான் நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தேன். நாங்களுமே அந்த குழிக்குள்ள விழுந்துட்டோம். விழுந்ததுக்கப்புறம் என் மேலலாம் ஏறி மிதிச்சுட்டு போனாங்க. அந்த மாரி நெறைய பேர் மேல மிதிச்சாங்க. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன நடக்குது அப்படின்ற மாரி இருந்தது. அப்படின்ற மாரி அவங்க இப்ப பேட்டிலாம் குடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா புசி ஆனந்தையும், நிர்மல்குமாரையும் வந்து பயங்கரமா போலீஸ் தேடிட்டு இருக்கு. அவங்க வந்து தலைமறைவா இருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இன்னைக்கு காலைல வந்து மதுரையை சேர்ந்த டிவிகே அட்வொகேட்ஸ்லாம் வந்து கோர்ட்ல வந்து இந்த முன்ஜாமீன் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஹியரிங்க்கு வரும் அப்படின்னு மாரி சொல்றாங்க. இது வந்து ஆயுத பூஜை லீவ் வேற. இது வந்து லீவ் டைம் வேற. அதனால தான் இவ்ளோ டிலே ஆயிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ் வந்து இவங்க மேல பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாமே நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில எங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. சென்னையில ஏர் ஷோ நடந்தது. 5 பேர் இறந்தாங்க. அதே மாரி கள்ளக்குறிச்சியில 60 பேர் இறந்தாங்க. அப்ப யார் மேல எஃப்ஐஆர் போட்டீங்க? அப்பலாம் போடல. இப்ப மட்டும் ஏன் போடுறீங்க? இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான். அப்படின்ற மாரி அவங்க முன்ஜாமீன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிகே கரூர் ஸ்டாம்பீட பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் 25 பேருக்கு மேல கேஸ் போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அவதூறா இன்டர்நெட்ல பேசுனது அந்த மாரிலாம். இன்னைக்கு காலைல வந்து ரெட் பிக்ஸோட ஓனர் ஃபெலிக்ஸ் அவர வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னடா எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற போய் அவர் வீடியோ போய் பார்த்தேன். கீழ கமெண்ட்ஸ்ல பார்த்தா எல்லாரும் அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்ற மாரி எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் வீடியோ வந்து இப்போ 600K 6 லட்சம் கிட்ட போகுது. இது ரிலேட்டடா இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு. அது 10 லட்சம் மேல இருக்கு. இந்த அரெஸ்ட் ஆகுற அளவுக்கு அவர் அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காருன்னா, பயங்கரமா பேசியிருக்காங்க. அதுல வந்து ஒரு டிவிகே மெம்பர் கிட்ட பேசுறாரு. அவர் சொல்றாரு, "நாங்க எல்லா சேனல்லயும் குடுத்தோம். யாருமே போட மாட்டேன்றாங்க. நீங்களாவது போடுங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2000 பேர் மேல உள்ள ஆள் இறங்கிட்டாங்க. கத்தியெல்லாம் வச்சு கிழிச்சாங்க. கீழ விழுந்தவங்க மேல ஏறி மிதிச்சாங்க. அது இல்லாம அதுல ஒரு வீடியோ கூட போடுறாரு. இன்டர்நெட்ல நெறைய இருக்க வீடியோ பார்த்தோன்னா, ஒரே ஒரு செருப்பு மட்டும் தான் விழும். ஆனா அந்த வீடியோல பார்த்தா எல்லாம் விஜய் அசிங்க அசிங்கமா கேட்கறாங்க. அந்த ஃபெலிக்ஸ் அவரே என்ன சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜிய பத்தி பேசும்போது வந்து அசிங்க அசிங்கமா திட்டுறாங்க. கல்லுலாம் எடுத்து அடிக்கிறாங்க. செருப்புலாம் எடுத்து அடிக்கிறாங்க. இந்த மாரி நெறைய நடந்திருக்கு. அந்த மாரி நெறைய வீடியோ வந்து வெளிய வரல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அந்த டிவிகே மெம்பர்ஸ் கூட பேசுற மாரி ஒரு ஃபோன் கால் ஒண்ணு போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்றாங்கன்னா வந்து, "நாங்க ஆல்ரெடி வந்து ஒரு 5 ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம். அதுவும் இல்லாம எங்ககிட்ட டாக்டர் டீம் இருக்கு. மயக்கம் போட்டோனே சொன்னோனே போய் செக் பண்ண சொன்னோம். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு 2 பேர் தான் மயக்கம் போட்டுருக்காங்க. அப்படின்ற மாரி சொன்னோனே தான் விஜய் வந்து பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தொடர்ந்து வந்து ஆம்புலன்ஸ் உள்ள வந்துகிட்டே இருக்கு. இது ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால தான் விஜய் வந்து சரியா பேசல. டக்குன்னு கிளம்பிட்டாங்க. அப்படின்ற மாரிலாம் அந்த வீடியோல பேசியிருக்காரு. எந்த சேனல்லுமே அந்த மாரி இன்ஃபர்மேஷன்லாம் வரல. இவங்க சேனல் தான் அது பேசியிருக்காங்க. அதனால தான் தலைவன புடிச்சுன்னு போயிட்டாங்க போல. அதே மாரி டிவி அந்த லைவ்லாம் போயிட்டு இருந்தப்ப நமக்கு ஒரு ஆங்கிள் மட்டும் தான் காமிச்சாங்க. இப்ப பார்த்தோன்னா நெறைய பேர் Instagramலலாம் வீடியோ போடுறாங்க. அதுல கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். பார்த்தா இந்த சைடுலேருந்து செருப்பு வருது. இவங்கலாம் கத்துறாங்க. "ஏய் ஏய் யார்றா அவன்? யார்றா அவன்? ஏய் யார் அவன்? பார்றா பார்றா பார்றான்னு." ஆனா அவங்களால போ முடியல. கூட்டம்னால அவங்க "யார்றா அவன்? புட்றா அவன புட்றா அவன" அப்படின்ற மாரி கத்திட்டு இருந்தாங்க. இங்கேருந்து பார்த்தா லைனா செருப்பு போயிட்டு இருக்கு. அதே மாரி அந்த கூட்டத்துல பார்த்தோன்னா இன்னொருத்தர் வீடியோ எடுக்குறாரு. இந்த பக்கம் காமிக்கிறாங்க. நெறைய பேர் விழுந்து கிடக்குறாங்க. அப்படியே மேல காட்டுறாங்க. விஜய் பேசிட்டு இருக்காங்க. விஜய் ஆல்ரெடி பேசும்போதே நெறைய பேர் மயங்க போட்டு விழுந்துட்டாங்க. விஜய்க்கு தான் தெரியல அப்படின்ற மாரி நெறைய இப்ப தான் வந்து வீடியோஸ்லாம் வெளிய வந்துட்டு இருக்கு. அதுதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்து சில வீடியோஸ் தான் வந்தது. ஏன்னா அந்த டைம்ல வந்து நெட்வொர்க்லாம் சரியா இருந்திருக்காது. இப்ப தான் ஒரு வீடியோ அப்லோட் ஆயிட்டு இருக்காங்க. போலீஸ் தரப்புலயுமே அந்த வீடியோஸ்லாம் விசாரிக்கிறாங்களாம். சைபர் டீம் விட்டு இந்த மாரி வீடியோஸ்லாம் வந்திருக்கா அப்படின்ற மாரி விசாரிக்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்தவங்களுமே கூப்பிட்டு விசாரிப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த ஃபெலிக்ஸ அரெஸ்ட் பண்ணோனே இன்டர்நெட்லயே வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிரா பேசுறவங்கலாம் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு சைடடா இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து விஜய் எதிர்த்து தமிழ்நாடு ஃபுல்லா போஸ்டர் ஒட்டுறாங்க. அவங்களலாம் எதுவுமே கேட்கல. விஜய் வந்து அந்த பஸ்ல உட்காந்து சிரிச்சுட்டு இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அத போட்டு இந்த இன்சிடென்ட்ட பார்த்து அவர் ரசிக்கிறாரு அப்படின்ற மாரி நெறைய மீடியாஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லல. கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்ட்டா பேசுற மீடியா மட்டும் ஒடுக்குறீங்க அப்படின்ற மாரி இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல பார்த்தா ஆதவ் அர்ஜுன் வந்து ஒரு போஸ்ட்ட போட்டு டெலீட் பண்ணிட்டாப்ல. கொஞ்ச நேரத்திலேயே டெலீட் பண்ணிட்டாரு. ஆனா அத ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அத பயங்கரமா பரப்பிட்டாங்க. அவரு அதுல என்ன போட்டிருந்தாருன்னா, இந்த மாரி சமூக வலைதளத்துல வந்து அரசுக்கு எதிரா பேசுறவங்கள வந்து அரெஸ்ட் பண்றாங்க.
ரோட்டில் சும்மா நடக்கிறவங்கள வந்து லத்தியால் அடிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து சர்வாதிகாரம். இதை வந்து முடிக்கிறதுக்கு வந்து இந்த ஜென்சி இளைஞர்கள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வருவாங்க, ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இலங்கையில் எப்படி நேபாளில் எப்படி ஜென்சி கிட்ஸ் போராடினாங்களோ அந்த மாதிரி இங்கே ஒரு போராட்டம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாரு, இலங்கை நேபாள் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டிருந்தாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா அந்த போஸ்ட் மொத்தமாக தூக்கிட்டாரு. ஆனாலுமே அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது பயங்கரமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ இன்டர்நெட்டில் பார்த்தா அண்ணனே சொல்லிட்டாரு தயாராக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி வன்முறை தூண்டுறாரு, இவர் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்போ ஆதவ் அர்ஜுனுமே அந்த போஸ்ட்டுக்காக வந்து அரெஸ்ட் பண்ண போடுவாரு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு எவ்வளோ எதிரிங்க சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்காங்கன்ற மாதிரி தெரிய வந்தது. சம்மந்தமே இல்லாமல் ஓவியாலாம் வந்து இதை பற்றி ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி விஜயை வந்து அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு கண்டினியூஷன் மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. நேற்று இந்த மாதிரி நான் போட்டேன், அதுக்கு பாருங்க விஜய் ஃபேன்ஸ்லாம் எங்களை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க, இதுக்காகவே விஜயை திரும்பி அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க போடுறாங்க, சுஜித்ரா போடுறாங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த கைடுவோட அக்கௌண்ட் வச்சு போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கைடு அழுகுற மாதிரி ஒரு போட்டோ போட்டு விஜயை பத்தி பேசிட்டு இருக்க மாதிரிலாம் போட்டு இப்போ அதெல்லாம் பயங்கரமா ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அதுல என்ன சொல்றாங்கன்னா 25 பேருக்கு மேல வந்து ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 10 பேருக்கு மேல அவங்க மேல ஏறி மிதிச்சு இந்த வெள்ளை எலும்பு உடைஞ்சு உள்ள இருக்க உறுப்புலாம் வந்து டேமேஜ் ஆகிருந்தது அப்படின்ற மாதிரிலாம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ரெட்பிக்ஸ் வீடியோவில் ஃபிலிக்ஸ் அவரே சொன்னார், நான் வந்து டாப் டிவிகே நிர்வாகிகிட்டலாம் பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, விஜய் வந்து அந்த பஸ்லேருந்து காரில் போகும்போதே அவருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, அவர் வந்து வண்டியை திருப்புங்க நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னார் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து வேணாம், இப்போ நீங்கள் போனீங்கன்னா மக்கள் வந்து உங்களை விரட்டுற மாதிரி செட் பண்ணி நரேட்டிவை மாற்றிடுவாங்க, இப்போ நீங்கள் போக வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்கள அமுச்சு வச்சிட்டாங்க. அதே மாதிரி டாப் நிர்வாகிகள்லாம் போகலான்னு பார்த்தாங்க, ஆனால் போலீஸ் தரப்புலேருந்து அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இப்போ வந்து டிவிகே தரப்பில் வந்து விஜய் வந்து கரூருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. அந்த பர்மிஷன் வந்தோடனே அவர் போவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்துருப்பாரு, இதுதான் அரசியல் அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாரு. இது அவர் வேணாம்ப்பா அப்படின்னு போகிறாரா, இல்லை இன்னும் அக்ரெசிவாக போகிறாரா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கரூர் ஸ்டாம்பீடை ஒட்டி நிறைய பேர் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெட்பிக்ஸோட ஃபெலிக்ஸ் அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.